ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக நம்ம சேனலில் வித்தியாசமான சர்ச்சைகள் நிறைஞ்ச படமாக பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சர்ச்சையான படம் தான் நான் போட்டிருக்கேன். இந்த படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த படத்தோட பேர் தி ட்ரீமர்ஸ். 2003 வெளிவந்த படம். இந்த படம் பல சர்ச்சைகளில் மாட்டி கடைசியில் தோல்வி படமாக முடிஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்தோட மைய கருத்து தான். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவளோட தம்பியும் ஒட்டு துணி இல்லாமையே சுற்றுவாங்க. ஒட்டு துணி இல்லாமல் படுத்து தூங்குவாங்க, குளிப்பாங்க. இப்படி படம் முழுக்க அவங்க இதே குளத்துல தான் இருப்பாங்க. சரி, மேற்கொண்டு இப்போ படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டியோட மறக்காதீங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ மேத்யூவை காமிக்கிறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1968. படம் நடக்கிற இடம் பாரிஸ். இந்த காலகட்டத்தில் தான் பாரிஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏகப்பட்ட மோதல்கள் வெடித்த சமயம். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மேத்யூ அமெரிக்காவிலிருந்து பாரிஸ்க்கு வர்றான். மேல் படிப்புக்காக வர்றான். அந்த சமயத்தில் மாணவர்கள்லாம் தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க, யூனிவர்சிட்டி முன்கேட்ல ஒரு பொண்ணு தன்னைத்தானே செயின்ல கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு இசபெல். மேத்யூவை பார்த்த இசபெல், நீ என்னோட யூனிவர்சிட்டி தானே படிக்கிற, நான் உன்னை நிறைய தடவை பார்த்துருக்கேன், யாரு கூட பேசாம தனந்தனியா சுத்திட்டு இருப்பியே, உன் பேரு கூட அப்படின்னு அவ இழுக்க, மேத்யூ அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட இசபெல் அவளோட தம்பியான தியோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்தவங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ள காமனான ஒரு விஷயம் என்னன்னா, 3 பேர்த்துக்கும் சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காமனான விஷயத்தால 3 பேரும் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு நடுவுல இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்திட்டு இருக்க, அங்க வந்த போலீஸ் போராட்டக்காரங்களை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த 3 பேரும் காலார நடந்துட்டு 3 பேரும் அவங்க வீட்டுக்கு திரும்புற சமயம் மேத்யூ அங்க இருக்கிற ஒரு சீப்பான ஹோட்டல்ல தங்கியிருக்கான். இசபெல்லும் தியோவும் கொஞ்சம் தள்ளி அவங்க சொந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. இப்படி 3 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா. அந்த சமயத்துல திடீர்னு பெரிய மழை பிடிச்சிருது. அதனால 3 பேரும் அவங்கவுங்க வீட்டை நோக்கி தெரிச்சு ஓடுறாங்க. தியோவும் இசபெல்லும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மேத்யூ அவன் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு வந்துடுறான். மறுநாள் தியோ கிட்ட இருந்து மேத்யூவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவனை பற்றி வீட்டில் சொன்னதாகவும் அவங்க அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போனதால இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். மேத்யூவுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த மக்கள் இனிமையாக பழகுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவன் வரான்னு சொல்லி விதவிதமான டின்னர் குக் பண்ணி வச்சிருக்காங்க. டின்னர் டேபிளில் எல்லாரும் சாப்பிட்ருக்க, அவங்க அப்பா ஏதோ லிட்ரேச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃபேமஸ் ஆத்தர். அப்பாவுக்கும் தியோவுக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே செட் ஆகாது. 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் படிப்பை பற்றின பேச்சு வர, மாணவர்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தை பற்றி அப்பா ரொம்ப கடுமையாக விமர்சனம் வைக்க, இதனால் தியோவுக்கும் அவருக்கும் டென்ஷன் ஆகுது. ஆனால் மேத்யூவுக்கும் அவங்க அப்பா மாதிரி தான் இந்த போராட்டமெல்லாம் பிடிக்காது. அதனால் மேத்யூவும் தியோவோட அப்பாவும் ஈஸியாக ஜெல்லாயிடுறாங்க. பாரு, பெத்தா இந்த மாதிரி பையனை பெற்றிருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத பையன். ஆனால் இவனை பாரு, சதாசர்வ காலமும் போராட்டம் அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளை இழுத்து விடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு தன்னோட பையனை மேத்யூ முன்னாடி கேவலம் பேசுகிறாரு. ஆனால் அவங்க அம்மா தான் இடம் மறைச்சு எப்படியோ அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவில் ஏற்படவிருந்த பெரிய சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. மறுநாள் இசபெல்லோட பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு மீட்டிங்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவங்க வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அப்படிங்கிறதால அவங்க அப்பா பசங்க செலவுக்காக செக் எழுதி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மேத்யூவை அந்த வீட்டிலே தங்க சொல்லிடுறாங்க. அவனுக்கு தனி ரூமும் கொடுத்துட்றாங்க. மேத்யூவும் தங்குறான். அப்படி நைட்டு உச்சா போலான்னு போயிட்டு திரும்பி வந்தவன் இசபெல்லோட ரூம் கதவு திறந்துருக்கிறத பார்க்குறான். உள்ள அவன் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அதாவது தியோவும் இசபெல்லும் ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா அந்த பெட்ல படுத்திருக்கிறாங்க. பெட்ஷீட்டு கூட போத்தி படுக்கல. இசபெல் அப்படியே எல்லாம் திறந்து போட்டு காமிச்சிட்டு படுத்திருக்கிறா. இதை பார்த்து மேத்யூவுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. எந்த அக்காவாவது தம்பி முன்னாடி இப்படி படுப்பாளா அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள கேள்விக்குறியா இருக்கு. அவனுக்கு ஆக்சுவலா பிடிக்கல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அதன்படி மறுநாள் இசபெல்லோட அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பி போறாங்க. அதனால இசபெல்லும் தியோவும் என்ன சொல்றாங்கன்னா, மேத்யூ நீ கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இந்த வீட்டிலே தங்கிக்கோ, வேலைக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கும், நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இசபெல் ஆஃபர் பண்றா. அதனால மேத்யூ அங்க தங்கிடுறானா. மறுநாள் அப்படி அவன் தூங்கிட்டு இருந்த சமயத்துல காலையில இசபெல் அவனை வந்து எழுப்புறா. கண்ணு முழிச்சவன் இசபெல்லோட கோலத்தை பார்த்து ரொம்ப தர்ம சங்கடமா நெளியிறான். ஏன்னா இசபெல் வெறும் ஜட்டி மட்டும்தான் போட்டிருக்கா. என்னதான் அவளோட அங்கங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் திடுதிப்புன்னு இப்படி கூச்ச நாச்சமே இல்லாம 3வது மனுஷன், அதுவும் 2 நாள் தான் ஆகுது பழகி, அவன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அவ உடம்புல இருந்து தன்னோட பார்வையை தவிர்க்க பார்க்கறான். ஆனா அவனால முடியல.
அப்படி அவளோட அங்கங்கள் ஒன்றும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பல்லு விளக்கிட்டு இருந்த மேத்யூ பக்கத்தில் வந்த இசபெல் அவன் உதட்ட அப்படியே தடவ ஆரம்பிக்கிறா. டேய் என்னடா உன்னோட உதடு இவ்வளவு ரோஸா இருக்கு, என் உதடும் கூட இந்த அளவுக்கு ரோஸ் இல்லடா அப்படின்னு அதை தடவி தடவி பார்க்கறா. உடனே அவ கையில் இருந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து அவன் உதடுக்கு போட ட்ரை பண்றா. கொஞ்சம் பொறுடா, லிப்ஸ்டிக் போட்டா உன் உதடு எவ்வளவு சிகப்பா இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவனுக்கு லிப்ஸ்டிக் போட போக மேத்யூ அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த படம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய எரோட்டிக் சீன்ஸ் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தனியா பாருங்க. இன்னும் நிறைய காட்சிகள் இந்த மாதிரி இருக்கும். அப்பப்போ அந்த காட்சிகள் வரும்போது அதையெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இப்படி இருக்கா, அடுத்த சீன் பாருங்க. அக்காவும் தம்பியும் என்ன பண்றாங்கன்னு. ரெண்டு பேரும் ஒன்னா பாத்டப்புக்குள்ள இறங்கி குளிக்கிறாங்க. அதுவும் அவன் கை அவ உடம்பெல்லாம் படருது, அவ கை அவன் உடம்பெல்லாம் படருது. ரெண்டு பேரும் தேய்ச்சி விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அவங்க பண்ற இந்த காரியத்தெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு மேத்யூ ரொம்ப அப்செட் ஆகுறான். ஆனா எதையும் வெளி காமிச்சுக்கல, அமைதியா இருந்துடுறான். அப்பதான் தியோவும் எங்க அப்பா அம்மா வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, ஸோ 1 மாசத்துக்கு நீ இந்த வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு தியோ சொல்றான். ஆனா மேத்யூக்கு இது ரொம்ப புரியாத புதிரா இருக்கு. என்ன உங்களுக்கு 2-3 நாளா தான் தெரியும், என்னை பத்தி முழுசா தெரியாம என்னை எப்படி உங்க கூட தங்க வைக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறான். அதுக்கு தியோவும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தாண்டா எங்கள் கூட தங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இசபெல்லை பார்த்து ஹேய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நான் கூட தங்குறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இசபெல்லோ உன்னை தங்க சொல்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான், மூடிட்டு எங்கள் கூட தங்குற வேலையை பாரு அப்படின்றா. அன்னைக்கு 3 பேரும் சினிமாவை பற்றின விவாதம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பழைய சினிமா படத்தை போட்டு இதை என்ன படம்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு மேத்யூ கிட்ட சொல்ல மேத்யூ அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான். எங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், நானும் தியோவும் அடிக்கடி ஏதாவது ஒரு சினிமா காட்சியை போட்டு விட்டுட்டு அது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சு விளையாடுவோம். அடிக்கடி இவன் தோத்துருவான். இவன் தோத்துட்டான்னா நான் என்ன சொல்றேனோ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு இசபெல் சொல்லவும் அப்படி என்ன செய்ய சொல்லுவ அப்படின்னு மேத்யூ யதார்த்தமா கேட்குறான். அதுவா, அப்படி தோத்தானா அந்த இடத்துல இருக்கிற என்னோட முடியை இவன் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேசர் எடுத்து காமிக்கிறா. அப்படி ஒரு படத்தை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு காட்சி வருது. அதில் அந்த படத்தில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு அவங்க போய் ஒரு மியூசியத்தை கண்ணாடியை உடைச்சு ஒரு சிலையை தூக்கிட்டு ஓடுற காட்சி. இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணணும், என்ன பண்ணலாமா அப்படின்னு மேத்யூ கிட்ட கேட்க இது அறிமுகம் இல்லாத நாடு, ஏதாவது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிறான். நாங்கள் இருக்கோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவில் பார்த்த காட்சியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் கண்ணாடியை உடைக்கல, அந்த கண்ணாடியை போய் தொட்டுட்டு 3 ஃப்ரெண்ட்ஸும் வேகமாக ஒரு காரில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. 3 பேருக்கும் இது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அந்த சமயத்தில் பெருசாக மழை பெய்யுது. தியோவும் இசபெல்லும் ரொம்ப வேகமாக ஓடி போய் அவங்க வீட்டுக்கு கதவை சாத்திடுறாங்க, மேத்யூவை வெளியே விட்டுட்டு. என்னடா இது அப்படின்னு மேத்யூ அதிர்ச்சியாக வெளியே நிற்கிறான். ஆனால் அதுக்குள்ளே கதவை திறந்து எல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான் வாமச்சி அப்படின்னு அவனை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. மழையில் நினச்சதால 3 பேரும் தலையை துவட்டிக்கிறாங்க. தியோ தான் ஒரு துண்டு எடுத்து மேத்யூவுக்கு கொடுக்குறான். மேத்யூவும் தலையை துவட்டிட்டு தியோவோட ஒரு ஷர்ட்டை தூக்கி போட்டுக்கிறான். அந்த சமயத்தில் தான் தியோவோட டேபிளில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். இசபெல்லோட ஃபோட்டோ அது ஏடா கூடமாக எடுத்து வச்சிருக்கான். என்ன இவன் அக்காவோட எசகபிசக்கான ஃபோட்டோவெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இசபெல்லாவை பார்க்குறான். மேத்யூவுக்கும் இசபெல்லாவை பார்த்ததுலேருந்து அவன் மேலே ஒரு க்ரஷ்ஷு ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் தியோ உள்ளே வர சட்டுன்னு ஃபோட்டோவை அவன் ஜட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறான் மேத்யூ தலையை தோட்டிகிட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இசபெல் ரூமில் இசபெல்லும் மேத்யூவும் துணி இல்லாமல் நின்றுட்டு அவங்க தலையை தொடச்சிட்டு இருக்காங்க. அக்காவோட ஏடாகுடமான ஃபோட்டோவை ட்ராயரில் இவன் ஒளிச்சு வச்சிருக்கான். குளிக்கும் போது அவளுக்கு இவன் சோப் போடுறான், இவனுக்கு அவ சோப் போடுறா. படுக்கும் போதும் அதே மாதிரி 2 பேரும் ஒட்டு துணி இல்லாமல் பக்கம் பக்கமாக படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் என்னடா கன்றாவி அப்படின்னு தியோ கிட்டவே ஓப்பனாக கேட்டுடுறான். எங்கள் வீட்லேயும் எனக்கு 2 அக்கா இருக்காங்கடா, ஆனால் ஒரு நாளும் அவங்க முன்னாடி என் உடம்பவோ அவங்க உடம்பவோ காட்டிக்கிட்டதில்லை. ஆனால் நீங்கள் என்னடானா ரொம்ப வல்கராக நடந்துக்கிறீங்களே, என்னால் இதை பார்த்து ஜீர்ணிக்கவே முடியல. நீங்கள் 2 பேரும் நிஜமாலுமே அக்காவும் தம்பியும் தானா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு சிரிச்ச தியோவோ எங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஸோ எனக்கும் அவளுக்கும் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். இப்போ அடுத்த சீனில் இசபெல் ஒரு காட்சியை நடிச்சு காமிக்கிறா. அது என்ன படம் அப்படின்னு தியோ கண்டுபிடிக்கணும். அப்படி அவன் கண்டுபிடிக்காம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இசபெல் என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த தடவை இசபெல் முன்னாடியே சொல்லிடுறா, அந்த காட்சி மூலமாக அது என்ன படங்கிறது நீ கண்டுபிடிக்கலன்னா எங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடி நீ கையடிச்சு கஞ்சியை செதற விடணும் அப்படிங்கிறா. அப்படி ஒரு காட்சியில் இசபெல் நடிச்சு காமிக்க அந்த காட்சி எந்த படம் அப்படிங்கிறத தியோ சொல்ல தவறிடுறான். அதனால் இசபெல் அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி தியோவை கையடிச்சு கஞ்சியை செதற விட சொல்கிறா. தோத்துட்டான் இல்லையா,
அதனால தியோவும் அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு அவங்க முன்னாடியே கையடிச்சு கஞ்சியை சிதற விடுறா. இப்ப அடுத்த ஒரு காட்சி இசபெல் நடிச்சு காமிக்கிறா. அது என்ன படம் அப்படின்னு மேத்யூனால கண்டுபிடிக்க முடியல. அதனால மேத்யூ தோத்ததா அறிவிச்ச தியோ இப்போ என் கண்ணு முன்னாடியே நீயும் என்னோட அக்காவும் உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மேத்யூ, டேய் நீ என்ன லூசாடா, உன் கூட பிறந்த அக்கா கூட என்ன இருக்க சொல்ற அப்படின்னு மேத்யூ தியோ கிட்ட எகிற. அதெல்லாம் முடியாது, அக்காவோ அம்மாவோ கேம்ல தோத்தா தோத்தது தான், நான் சொன்னதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு மேத்யூவோட அண்டர்வாரை பிடிச்சி கலட்ட அந்த இடத்துல இசபெல்லாவோட போட்டோ மேத்யூ வச்சிருக்க. ஓ நீ வேற தனி ட்ராக் ஓட்டிட்டு இருக்கியா, அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு, எங்க 2 பேரும் உடல் உறவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தியோ கம்பல் பண்ணவும் மேத்யூக்கு இதுல உடன்பாடு தான். ஆனா தியோ இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இசபெல் கூட தனியா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இசபெல்லோ கேம்னா கேம் தான், நம்ம 2 பேரும் தியோ முன்னாடி செம்மையா சம்பவம் பண்ணணும், அவன் மூஞ்சில கரிய பூசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி முன்னாடியே அக்காவும் பாய் ஃப்ரெண்டும் சம்பவம் பண்றாங்க. நல்லா இருக்குடா அவங்க போட்டி. இந்த சமயத்துல தான் மேத்யூ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதாவது அந்த இசபெல் இப்ப வரைக்கும் கண்ணி கழியாத ஒரு பெண்ணு, அவனுக்கு தன் கண்ணவே நம்ப முடியல. நம்மளே பார்த்துருக்கோம், அவங்க 2 பேரும் ஒட்டு துணி இல்லாம ஒன்னா படுத்திருக்காங்க, அப்புறம் எப்படி இவ இன்னும் கண்ணி கழியாதவளா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். சரி இதை அவகிட்டவே கேட்டலான்னு சொல்லி இசபெல் கிட்ட கேட்டா அவ ரொம்ப சிம்பிளா, அவன் என்னோட தம்பி, நான் அவனோட அக்கா, எங்க 2 பேர்த்துக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லை, நீ கற்பனை பண்ற மாதிரி நாங்க தப்பா நடந்துகிட்டது கிடையாது அப்படிங்கிறா. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி தூங்குறது உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ அப்படின்னு மேத்யூ கேட்கறான். நீ கேட்கறது ரொம்ப கஷ்டமான கேள்வி மேத்யூ, நாங்க 2 பேரும் ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கோம், ஆனா பாக்குறவங்க எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மா பார்த்தாலே அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவோ அம்மாவோ பார்த்துட்டா அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. அந்த சமயத்துல அவங்க வீட்டில் இருந்த ரேஷன் ஆல்மோஸ்ட் தீந்து போச்சு, முட்டை மட்டும்தான் இருக்கு. அதனால முட்டையை ஏதோ ஆம்லெட் மாதிரி பண்ணிட்டு 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியான நேரமா படுக்கிறாங்க. அதாவது இசபெல்லும் தியோவும் பக்கத்துல துணி இல்லாம வழக்கம் போல படுத்திருக்காங்க. மேத்யூ நடுவுல வந்து படுக்க வர அவனை பிடிச்சி தியோ தள்ளி விடுறான். எனக்கும் அக்காவுக்கும் நடுவில் வேற யாரையும் விட மாட்டோம், நீ போய் தனியா படு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுறான். அந்த சமயத்துல வீட்டில் தேடி பிடிச்சி கொஞ்சமா ரேஷன் இருக்கு, அதை எடுத்து இசபெல் நான் குக் பண்றேன்னு குக் பண்றா. ஆனா அந்த மூதேவி எல்லாத்தையும் கருக்கி வச்சிருது. இருந்ததும் போச்சா, இதை எவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போன தியோ அங்க இருக்கிற டஸ்ட்பின்ல மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சத்தை போட்டிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்து இதை சாப்பிடலாம் அப்படின்னு டேபிள்ல வைக்கிறான். ஆனா இசபெலுக்கு அது பிடிக்கல. ஏதோ கையில் இருக்கிற பழத்தை 3 பேரும் சாப்பிட்டு அவங்க பசி ஆத்துறாங்க. அப்பா அம்மா வர்ற வரைக்கும் காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு 3 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாங்க. பகலில் படிக்கிறதுக்கு போகிறாங்க, சாயந்தரமான இந்த வேலைகளை செஞ்சு அவங்களோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மேத்யூவும் தியோவும் ஒன்றா பாஸ்டப்பில் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மேத்யூ அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டான் இல்லையா, இப்போல்லாம் அவனுக்கு எந்த விதமான அருவருப்பும் ஏற்படுறதில்ல. 2 பேரும் துணி இல்லாமல் குளிச்சுட்டு இருக்க, இந்த நாட்டையும் எங்களையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு இசபெல் கேட்குறா. சொல்ல மறந்துட்டேன், இந்த மூதேவியும் அவங்க கூட துணி இல்லாம தான் பாத்டப்ல உட்காந்துருக்கிறா. எனக்கு இந்த நாட்டு மக்களையும் இந்த நாடையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, குறிப்பா உங்க 2 பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மேத்யூ சொல்லவும் அதை எப்படி நான் நம்புறது, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு இசபெல் கேட்குறா. மேத்யூக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், நீ எனக்கு அந்த இடத்துல முடிய நீக்கி விடணும் அப்படிங்கிறா. கையில் ஒரு சவரக்கத்தியை கொடுத்து வேற வழி இல்லாமல் மேத்யூவும் அந்த இடத்துல அவளோட முடிகள் எல்லாம் நீக்கிறான். அப்புறம் அவள் என்ன சொல்லியிருப்பா, அதை எல்லாத்தையும் மேத்யூ நாக்கால செஞ்சு முடிக்கிறான். இப்படி தான் இந்த படம் முழுக்க குட்டி குட்டி சம்பவங்கள் நிறையா இருக்கும். மேத்யூக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இசபெல் கிட்ட இது வரைக்கும் நீ ஏதாவது பையன் கூட டேட்டிங் போயிருக்கியான்னு கேட்குறான். அப்படி எந்த பையன் கூட போனதில்லை அப்படின்னு அவள் சொல்லவும், இன்னைக்கு என் கூட டேட்டிங் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் நைட்டு டின்னருக்கு போகிறாங்க. நிறையா விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இதனால் இசபெல் பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. அவளுக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவள் தம்பி கூடயே தான் சுற்றுவா. இப்போ முதல் முறையாக தம்பியை விட்டு வேற ஒருத்தங்க கூட சுற்றுறது அவளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது. டின்னர் முடிச்சுட்டு நைட்டு 2 பேரும் படத்துக்கு போகிறாங்க. அங்கே தேட்டர்லேயே 2 பேரும் கசமுசா பண்ணுறாங்க. படத்தை முடிச்சுட்டு மேத்யூவும் இசபெல்லும் வீட்டுக்கு வர அங்கே பார்த்தீங்கன்னா அவன் தம்பி தியோ வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அவ கூட மும்முரமா சம்பவத்தில் அவன் ஈடுபட்டு இருக்க. தியோவை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்து இசபெல்லால தாங்கிக்க முடியல. வரும் பாருங்க கோபம், அந்த பொண்ணை அடிச்சு துரத்தி விடுறா. தியோவை பிடிச்சி அப்பப்புன்னு அப்பறா, நான் இருக்கும்போது இன்னொருத்திய கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க கூட சண்டைக்கு போக இதை தடுக்கிறதுக்கு மேத்யூ வர்றான். ஆனா மேத்யூவை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறா.
3 பேரும் பேசிக்காம ஆளுக்கு ஒரு திசையில உட்கார்ந்திருக்க மேத்யூ தான் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறான். எப்படியோ அவங்கள பேசி கீசி ஒரு வழியா சமாதானப்படுத்துறான். அப்ப இசபெல் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்றா வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இசபெலுக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆவுன்னா வீட்டுக்குள்ள டென்ட்டை கட்டி அந்த டென்ட்டுக்குள்ள அக்காவும் தம்பியும் படுத்து தூங்குவாங்க. படுத்து தூங்குறதுனா எப்படி? துணி இல்லாம தான். அப்படி இன்னைக்கு ஒரு டென்ட்டை ரெடி பண்ணி அந்த டென்ட்டுக்குள்ள மேத்யூ கூட சேர்ந்து 3 பேரும் துணி இல்லாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆச்சா, ஊருக்கு போயிருந்த அப்பா அம்மா அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தவங்களுக்கு செம அதிர்ச்சி. ரொம்ப அவமானமா போகுது. அதனால அவங்க அப்பா ஒரு தொகையை செக்கா எழுதி டேபிள்ல வச்சுட்டு வந்த வழியே அம்மாவும் அப்பாவும் திரும்பி போயிடுறாங்க. கண்ணு முழிச்சு எந்திரிச்சு வந்த இசபெல் டேபிள் மேல செக் இருக்கிறதா பார்க்கறா. அப்படின்னா அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க, நம்மளை இந்த கோலத்துல பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. அவ தான் சொல்லியிருப்பா இல்லையா, என்னைக்கே அப்பா அம்மா எங்களை இந்த மாதிரி பார்க்குறாங்களோ அடுத்த வினாடி நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கேஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி விட்டுறா நாதாரி மூதேவி. இவ செத்தா பரவாயில்ல, கூட இருக்கிறவங்களையும் கொள்ளணும்னு நினைக்கிறா பாருங்க. இந்த சமயத்தில் ரோட்ல ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில். இதனால அந்த ரோடே கலவரப்பட்டு கிடக்க எவனோ ஒருத்தன் தூக்கி வீசின கல்லு இவங்க அப்பார்ட்மெண்ட் கண்ணாடியில பட்டு தெரிச்சு வீட்டுக்குள்ள வந்து உழுக இந்த சத்தத்தை கேட்டு மேத்யூ தான் எந்திரிக்கிறான். அப்பதான் அவனுக்கு வீட்டுக்குள்ள வித்தியாசமான வாசத்தை உணர்ந்தவன், இது என்ன வாசம் அப்படின்னு இசபெல்லா கேட்க, இது கேஸ், நான் தான் கேஸை திறந்து விட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அடுத்த கணம் வெளியே போராட்டம் பெருசா வெடிக்க அந்த போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு தியோ வெளியே ஓடுறான். பின்னாடியே இசபெல்லும் ஓடுறான். இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்க பின்னாடி மேத்யூ ஓடுறான். தியோவை பிடிச்சி நிறுத்தி இந்த போராட்டம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மேத்யூ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா தியோவோ இசபெல்லோ இவன் சொல்றத கேட்க தயாரா இல்லை. எங்களுக்கு இந்த போராட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. போங்க போங்க, உங்களுக்கு இந்த போராட்டம் தானே முக்கியம், இந்த ஃப்ரெண்டு மேத்யூ முக்கியம் இல்லை, நான் இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு மேத்யூ அங்கிருந்து அவன் வேற திசையில் ஓடுறான். அதாவது அவன் இந்த நாட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டான். இதோட இந்த படம் முடியுது.